அன்பு நண்பர்களே வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கு அது எப்படி வாழணும்னா, சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சிரிக்கணும், நம்மளை பெருமைப்பட்டுக்கணும். நமக்கு யாரும் மேடை அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில் நம்மளை யாரும் கூப்பிட்டு ஒரு மேடையில் இன்னார் மகனே வாங்க உங்களுக்கு சால்வை போத்துறோம்னு போற்ற மாட்டாங்க. சொந்த ஊரில் கூட திருவிழாவுக்கு எத்தனையோ டொனேஷன் டெய்லி வருஷம் கொடுப்போம். ஆனால் அதுலேயும் யாராவது ஒருத்தனுக்கு தான் பரிவட்டம் கட்டுவாங்க. நம்ம எவ்வளோ தூரம் அந்த உழைப்பு அந்த திருவிழாவில் நம்ம பங்கு இருந்தாலும் அதில் நமக்கு பரிவட்டம் கிடைக்காது. அதனால் வாழ்க்கையில் நமக்கான மேடையை நம்ம தான் உருவாக்கிக்கணும். யார் நமக்கு உருவாக்கி கொடுப்பா அப்படின்லாம் காத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. இது போட்டி நிறைந்த உலகம். அதனால் நம்மளுக்கு ஒரு மேடையை போட்டுக்கிட்டு நம்ம அது மேலே ஏறி நின்று பேசி நான் தாண்டா இன்னார் மயன்னு சொல்லி காட்டிக்கணுமே ஒழிய எந்த காலத்துலேயும் யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை உலகம் உருவாக்கி தராது. அப்படி தனக்குத்தானே மேடைகள் போட்டுக்கிட்டு தனக்குத்தானே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டவங்க தான் இந்த உலகத்தில் வெளியில் தெரிகிறாங்களே ஒழிய யாரும் யாருக்காகவும் காத்திருந்தோ எனக்கு இது கிடைக்கும், இந்த இடத்துல மரியாதை இல்லை, நமக்கு கொடுக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவன்னா உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் போயிடுவான். அப்போ இந்த உலகத்தில் ஜாதி ரீதியாக பணம், அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மேடையை நம்ம தான் உருவாக்கிக்கணும். யாரும் மேடை அமைச்சு தரமாட்டாங்க. அந்த மேடையை எவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம அமைச்சுக்கிறோம், என்ன மாதிரி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம லட்சிய பயணம் இருக்கிறது. எந்த லட்சிய பயணத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது வாழ்க்கை. இன்னொன்று ஒரு கொஸ்டின் வரலாம், என்னையா இந்த வாழ்க்கையில் கடைசியாக ஒன்றுமே இல்லை, அது வேறு விஷயம். ஒன்றுமேலே இருந்தாலும் கூட அதுக்காக வாழாமல் இருக்க முடியுமா? வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அந்த ஒன்றுமே இல்லாத விஷயம் வர்ற வரைக்கும் கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க முடியும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும். அப்போ அந்த லட்சிய பயணத்தை நோக்கி நம்ம போகணும். அதற்கான மேடையை நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்மளை கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன், நக்கல் பண்ணுவேன். அந்த நக்கல், கேலி, கிண்டல் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கணும். அதில் கோடி கிடைக்குது, இல்லை லட்சம் கிடைக்குது, அல்லது நம்ம பெரிய ஐஏஎஸ் ஆனால் ஆகலை, அமைச்சர் ஆனால் ஆகலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு, நம்முடைய பயணம் இருந்துகிட்டே இருக்கணும். அவன் பேசிக்கிட்டே இருக்கணும். மற்றவன் என்னையா இருந்தாலும் போய்கிட்டே இருக்கான், என்னையா இருந்தாலும் எங்கேயாவது வந்துக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு நாம் போட்டுக்கொண்ட மேடையில் நம்மை காண கைதட்ட பல பேர் வருவார்கள். நன்றி, வணக்கம்.